3, 2, 1. Daniel, your God be with you. There is a God in heaven that revealeth secrets, and maketh known unto the king Nebuchadnezzar what shall be in the latter days. ஜீசஸ் சப்பா, அந்த நாளை தந்ததற்காக நன்றி சப்பா. அப்படியே வந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரிப்போமா ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, உண்மை வாழ்த்துக்கிறோம் ஏசப்பா. இந்த நடுவில் ஏசப்பா, இந்த யூத் மீட்டிங்கில் எங்களோடு நீங்கள் ஏசப்பா உங்களுடைய பிரசனம் இருக்க போகிறதுக்காக நன்றி ஜீசஸ். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும். பாடல் செக்ஷன், ஆராதனை செக்ஷன், செய்தி செக்ஷன், ஒவ்வொரு இதுலேயும் உங்களுடைய தேவ பிரசனம் இருக்கட்டும் ஏசப்பா. தொடக்கம் முதல் இறுதி வரை உங்களுடைய ஆளுகை, ஆவியானவருடைய ஆளுகை இருக்கட்டும் ஏசப்பா. வாலிபர்களுக்கு தேவையான வார்த்தையை கத்தர் ஏசப்பா நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வருகிறவர்களை தடையின்றி கத்தர் கூட்டி கொண்டு வாங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க எந்த தடையும் இன்றி ஏசப்பா வர கத்தர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு வேலையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்களே ஆளுகை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. புதிய வாழ்வு தருகிற தேவனுக்கு நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஒரு நன்றி சொல்லலாமா? நன்றி ஏசப்பா, நீங்க புதிய வாழ்வு தருகிறவராக எங்க நடுவில் இருக்கிறீங்கன்னு சொல்லி நல்லா உற்சாகமா கைத்தட்டி சொல்லுங்களேன். நன்றி ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய வாழ்வு தருகிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. கைத்தட்டுங்க. 2 கை கொண்டு வந்தவங்களாம் கையை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க வந்து சொல்ற நன்றி ஒவ்வொன்றும் பரலோகத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர், துதிக்கிற துதி, ஜெபிக்கிற ஜெபம், சொல்கிற நன்றி பரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க நன்றி சொல்ல 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 கர்த்தருடைய கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில் புதியவைகளாக கூடிக்கொண்டே இருக்கிறவைகளாக இருக்கிறது. என்னோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். இனி அடுத்த இன்னொரு 5 or 10 டேஸ்க்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிரும், காலேஜஸ் ஆரம்பிச்சிரும். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறையா ஆசைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு ஜாப் வேணும், நல்ல சேலரி வேணும், நிறைய ஆசைகள் இப்படி நமக்குள்ளே இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் கற்று நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எதற்காக வெட்கப்பட்டு போவதில்லை? இயேசு உங்களுக்குள் இருக்கிறார், இயேசு நமக்குள் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் ஆராதிக்கிறவர்களுக்கு 1000 பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது உண்மைதான். வேதத்தில் பார்க்குறோம். தாவீதுக்கு வந்தது, யோசேப்புக்கு வந்தது, தானியேலுக்கு வந்தது. இடைவிடாமல் ஆராதிப்பான்னு தானியேலுக்கு போட்டிருக்குது. ஆனால் எல்லா வெட்கத்திற்கும் பதிலாக கர்த்தர் அவர்களை 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்ததை பார்க்கிறோம். அதை போல உங்களையும் கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். அந்த விசுவாசத்தோடு இப்போ இருக்கிற சூழ்நிலையை மறந்து கர்த்தர் என்னை வெட்கப்பட விடமாட்டார், அவர் என்னை வழி நடத்துவார் என்று விசுவாசத்தோடு பாடலாமா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவ டெம்போ வெட்கப்பட்டு டெம்போ கூட்டுங்களா. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை.
இயேசு இருப்பதால். மீண்டும் சொல்லுங்க. வெட்கப்பட்டு ஒரு போதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு இயேசு இருப்பதால். இயேசு என்னோடு இருப்பதால். இயேசு என்னோடு நடப்பதால். இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால். இயேசு என்னோடு நடப்பதால். இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அதான் கேள்வி. உங்களோட நடந்து வருகிறாரா? உங்களோடு வசிக்கிறாரா? உங்களை அவர் நடத்தி செல்கிறாரா என்கிறத நீங்கள் யோசிக்கணும். 2 பேர் நம்மளை ஆளுகை செய்வாங்க. ஒன்று ஆண்டவருடைய ராஜ்யம் அல்லது பிசாசினுடைய ராஜ்யம். நம்ம எந்த ராஜ்யத்திற்கு நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அந்த ராஜ்யம் நம்மளை நடத்த ஆரம்பிக்கும். இருளின் ராஜ்யத்திற்கு, பாவ ராஜ்யத்திற்கு, இந்த பூமியில் உள்ள காரியத்திற்கு அடிமைகளாக, அதுதான் எனக்கு பெருசு, படிப்பு தான் பெருசு. படிப்பு கூட ஒரு அடிமைத்தனம் தான். ஆண்டவருக்கு மிஞ்சி நீங்க படிப்பை வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு அடிமைத்தனம். ஆண்டவரை காட்டிலும் நீங்க எதையாவது ஒன்று நேசிச்சிட்டீங்கன்னா பாவம் தான் மட்டும் இல்லை, பணம், பொருள், செல்வம், பேர், புகழ், நல்ல அழகு, இப்படி எதையாவது ஒன்று நீங்க வச்சிட்டீங்க, அதுக்கு நீங்க அடிமையாயிட்டீங்க. அது பிசாசனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டது. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியத்தில் நீங்க இடைவிடாமல் தரித்திருப்பீர்கள் என்றால், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால், வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால், இந்த பரிசுத்தத்தின் மேல நாட்டம், பரலோக தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுல ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய பலத்தால் நிரம்பி இருக்கிறதுல ஒரு வாஞ்சையும் உங்களுக்குள்ள இருந்தது என்றால் இயேசு உங்களோடு இருக்கிறதை பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த பூமியில. எல்லாரும் இல்லை, அப்படிப்பட்ட நபர்கள். உலகத்தோடு இருக்கும்போது நம்ம வெட்கப்பட்டு போயிருப்போம். பிரச்சனையோடு பாவத்தோடு இருக்கும்போது நம்ம வெட்கப்பட்டு போவோம். ஆனால் இயேசுவோடு இருக்கும்போது வெட்கத்திற்கு அவர் ஒரு நாள் நம்மை விடுகிற தேவன் அல்ல, அவர் கை தூக்கி எடுத்து நம்மை உயர்த்துகிற தேவன். பாடலாமா? விசுவாசத்தோடு இன்னைக்கு தான் நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவருக்கு, இனிமே இயேசுவோட நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க, அல்லது இயேசுவோட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க விசுவாசத்தோடு பாடலாமா? இயேசு என்னோடு இருப்பதால், ஓ இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. மீண்டும் சொல்லோ, இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆராதிக்கலாமா? எஸ் ஜீசஸ், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு, எஸ் லோர்ட், நடப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஏசப்பா நம்ம கூட இருந்தா நம்ம வேண்டாததை பார்க்க மாட்டோம்.
பாடலாமா? இயேசு என்னோடு பார்ப்பதால். உங்க மூலமா இயேசு இந்த பூமியை பார்க்கணும். அவர் சொல்லியிருக்கார், நான் தங்கும் ஆலயம் நீங்களாம், உங்களுக்குள்ளதான் நான் வாசம் பண்ணுவேன், உங்களுக்குள்ளதான் உலாவேன்னு சொல்லி. ஏசப்பா ஒரு மனிதருக்குள்ள உலாவுகிறார், வாசம் பண்ணுகிறார் என்றால் அந்த மனிதன் தனித்து தெரிவார்கள். அவர்கள் பக்கம் தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்து இருக்கும். அவர்களோடு ஆண்டவர் இருக்கிறத பக்கத்தில் உள்ளவங்க நிச்சயமாக அறிந்து கொள்வாங்க. வேதத்தில் பாருங்க, எவ்வளோ பேர் இப்போ உள்ள தேவ மனிதர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஆண்டவர் இருக்கிறது தெரியும். அவங்க ஆண்டவரோடு பல மணி நேரம் அவங்களும் ஆண்டவரோடு இருப்பார்கள், ஆண்டவரும் அவர்களோடு இருப்பார். பாடலாமா? இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வெட்கப்பட்டு வந்திருக்கலாம், கலங்கி நிற்கலாம், எதிர்காலத்திற்கு, எதிர்கால தேவைகள், எதிர்கால எண்ணங்கள் உங்களை கலக்கமடைய பண்ணிருக்கலாம். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் செய்யும் போது, இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாழும் போது நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் குப்பையில் இருந்தாலும் புழுதியில் இருந்தாலும் அவர் உங்களை உயர்த்த அவரால் கூடும். ஓ இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா! சத்தமோர் ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா! இன்னொரு பாடலை பாடுங்கள் என்னோடு சேர்ந்து. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர், நீங்க செய்ய நினைச்சதை நிச்சயம் செய்து முடிப்பவர். சி மேஜர். எல்லாம் எழுப்பி நின்று என்னோடு சேர்ந்து பாடுங்க. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? தெரியறவங்க கை உயர்த்தி காட்டுங்களேன். சாக்ராபட் அவங்களுடைய பாடல் 2 பேருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன்ல. 2, 3, 4, 1. உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா? கை உயர்த்த சொன்னேன். சரி, ஓகே, தேங்க்யூ. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. காற்றையும் பார்க்கல, மலையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மலையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்காலை நிரம்ப செய்தீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்தீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்தீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க எஸ் லோர்ட். தேவரீர் சகலத்தையும் என் வாழ்வில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி. நல்லா கை தட்டலாமா? நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து மகிழ்ச்சியோடு பாடுங்களேன். நீங்க ஆண்டவரை பார்த்திய வாழ்க்கையில நிச்சயம் செய்வீங்கப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். எஸ் லோர்ட். தேவரீர் சகலத்தையும்
பார்த்து பாடலாமா டிஸ்பிளேல? என் வாழ்வில் தடையின்றி செய்து நீங்க செய்ய நினைச்சது, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. அத்தி மரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல. அத்தி மரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத. இந்த முதல் ஸ்டாண்ட்ஸை பாடலாமா? காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் முதல்ல பாடணும். ஆனாலும் என் வாய்க்காலை நிரம்ப செய்தீங்க. இப்போ என்ன பாட போறோம்னா, நிரம்ப செய்வீங்க. இப்போ இருக்கிற நிறைய ஆண்டவர் நம்மளை நிரப்பினார், இன்னும் நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இம்மட்டும் நமக்கு கர்த்தர் உதவி செய்தார், இனிமேலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முதல்ல நம்ம எப்படி பாடணும்னா, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்காலை நிரம்ப செய்தீங்க. இன்னும் இப்போ இருக்கிற இந்த ஸ்டாண்ட்ஸை பாருங்க. ஆனாலும் என் வாய்க்காலை நிரம்ப செய்வீங்க. இன்னமும் கர்த்தர் உங்களை நிரப்புவார் என்று விசுவாசத்தோடு இந்த பாடலை நீங்க பாட போறீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. சொல்லுங்களேன், நான் சொல்ல என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. பசங்களா நீங்களா சொல்லுங்க, நீங்க சொல்ல வேண்டாம். நான் சொல்ல அப்படியே ரீப்ளே என்னை பார்த்து அங்க பார்க்க வேண்டாம், என்னை பாருங்க. என் குறைவெல்லாம், ஏன்னா எங்கேயாவது பார்த்துட்டு அப்படி சொல்லாம இருந்துடுறாங்க. நம்ம என் குறைவெல்லாம், பசங்க நல்ல சவுண்டா சொல்லுங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. இந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஏசப்பா என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வார்னு விசுவாசோடு பாடலாமா? காற்றையும் பார்க்கல, மலையையும் பார்க்கல, ஸ்லோ பார்க்கல, மலையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்காலை நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் பாடலாமா? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் விசுவாசத்தோடு எஸ் லோ, என் வாழ்வில் தடையின்றி நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நிச்சயம். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்கு நிறைய பேர் பாக்குறீங்க. நீங்களும் ஆண்டவரை பார்க்கணும். டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. யார் வாரா பக்கத்துல, யார் போறா, இதெல்லாம் பார்க்காம ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறதே. ஆண்டவர் ஏதாவது என்கிட்ட இடைப்படுவாங்களா? பாடும்போது துதிக்கும் போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர். நீங்க நல்லா துதிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உங்களோடு பேசுவார். சும்மா அதை கேட்டு போற தேவன் அல்ல, உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு புதிய கிருபைகளை, புதிய கிஃப்ட்ஸை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க என்ன விரும்புறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க சொல்லாமலே அவரை நேசிக்க உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை நிரப்புவார். பாடலாமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் என்
வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத கையை உயர்த்தி நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் நீங்க செய்ய. கடைசியாக காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல. ஓ, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல. ஆனாலும் என் வாய்க்காலை நிரம்ப செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத எஸ் லார்ட், நீங்க செய்ய நினைச்சத ஓ, நீங்க செய்ய நினைச்சத எஸ் லார்ட். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கையை பிடிச்சி, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார், மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீங்க வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, பிளஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, எதிர்காலத்துல சந்தோஷமா இருப்பீங்க. ஏனென்றால் உங்களுக்குள் இயேசு இருக்கிறார், அவர் உங்களை வாழ வைப்பார். கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ரபா சந்தாலா, அப்படியே கண்களை எல்லாரும் மூடணும், எல்லா கண்கள் மூடி கை தட்டி, நல்ல கை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. வாழ வைக்கிறவரே நன்றி அப்பா, எங்களை குறித்து நல்ல பிளானை நீர் வைத்திருக்கிறீர் நன்றி, எங்க எதிர்காலத்தை குறித்து நல்ல திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீர் நன்றி. அதை ஒருவனும் தடுக்க முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது. எந்த பிசாசு, எந்த உலகமும், எந்த பாவம் அதை மேற்கொள்ள முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நல்ல இன்னும் கையை தட்டிட்டே இருங்களேன், நல்ல வாயை திறந்து கையை தட்டி ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு பேசுங்க. நான் சொல்றத ரீப்ளே பண்ணுங்க, திருப்பி திருப்பி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறீர், அதற்கு நன்றி. ஆண்டவரே, பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீர், அதற்கு நன்றி. அப்படி அந்நிய பாஷையில கண்களை மூடி ஆண்டவரை தொழுது கொள்ளலாமா? ஆவியோடு துதிக்கலாமா? ஆவியோடு ஆராதிக்கலாமா? கர்த்தர் உங்கள் குறைவுகளை இந்த நாளில் நிறைவாக்குகிறார். குறைவுகள் மாறுகிறது, ஒழுங்கின்மை மாறுகிறது, வெறுமை மாறுகிறது, தோல்வி மாறுகிறது, பயம் மாறுகிறது, துக்கம் மாறுகிறது, அடிமைத்தனம் மாறுகிறது. ஷாமா ஹன்டால் பாரா ஷேகா. எல்லாம் கண்களை மூடுங்க, வாயை திறந்து பேசுங்க. ரபாஹாத்தா, கண்களை மூடுங்க தம்பி. ரபாஹாத்தா, எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க ஏசப்பாவோட. ஏசப்பா, நீர் நல்லவர். அந்நிய பாஷை பேச முடியலன்னா ஆண்டவரே, நீர் நல்லவராக இம்மட்டு நடத்தி வந்தீரே, இனிமேலும் நீ நடத்துவீர் என்று பேசுங்க. ஷேபாலா காராபா ஷாந்தாலா ரபா. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாதே. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. 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 தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஓ, ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய எஸ் லார்ட் தடைபடாது. என் தேவன் செய்ய நினைத்தது. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே,
நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறியும் போதே எங்களை சந்தோஷத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எங்க வாழ்வில் உடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமையான வசனிப்புகள் எங்களை குறித்து வசனிக்கப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. கைகளை தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உட்கார்ந்துக்கோங்க. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆமென். இன்னைக்கு இவ்வளோ தேர்தல் ரிசல்ட்லாம் வந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கணுங்கிறது இல்லாமல் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் முன்னாடி அந்த டிஜிட்டல் தான் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து அதே தான். எத்தனை பேர் பார்த்தீங்க தேர்தல் ரிசல்ட்? எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு பிலீவ் பண்ணுறேன். ஓகே. ஆண்டவர் நன்மையான காரியத்தை நம்முடைய தேசத்திற்கு செய்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? நன்மையான காரியத்தை கர்த்தர் தேசத்தில், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு நிலைவரமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்திய தேசத்தில் ஒரு கூட்டாட்சி மாதிரி வந்திருக்கிறது. யாரும் இனி ஆட முடியாது. இந்திய தேசத்தில் தான் இஷ்டத்தை நிறைவேற்ற முடியாது. எல்லாருடைய ஒப்புதலையும் பெற்று தான் தேசத்தில் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதனால் நமக்கு ஆண்டவர் சாதகமான ஒரு நல்ல அரசாங்கத்தை ஆண்டவர் அமைச்சு கொடுப்பாங்க. அதற்கு ஆண்டவருக்கு இந்த நாளில் நம்ம அதிகமாக நன்றி சொல்லணும். எல்லாரும் எதேதோ சொன்னாங்க, 400 சீட்டு வாங்கிடுவாங்க, 380 வாங்குவாங்க. நேற்று ஃபுல்லாக கருத்து கணிப்பில் அப்படி தான் பார்த்தேன் நான். ஆனால் ஆண்டவர் ஒன்று இல்லாமல் ஆக்கிட்டார். டெபாசிட் இழக்க வச்சிட்டார். ஒரு மெஜாரிட்டியாக வின் பண்ண கூட முடியல. கூட்டாட்சி வச்சு தான் அவங்க ஆட்சி பிடிக்க முடியும். யார் ஆட்சி அமைச்சாலும், பிஜேபியோ காங்கிரஸோ, இன்னைக்கு வரைக்கும் போரில் நிலவரம் அப்படி இருக்குது. ஆண்டவர் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் இந்திய தேசத்திற்கு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. நம்மளுடைய இந்த பராக்கா நோட்டீஸ் இருக்குதா, அதை போட்டு விட்றீங்களா? ஜூன் 15 அந்த மீட்டிங். ஜூன் 15ஆம் தேதி ஒரு மீட்டிங் பராக்காவில் இருந்து, பராக்கா ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி, எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் அவங்க டீம் அனுப்பி விடுறாங்க. அவங்களுக்கு கீழே அடுத்த லீடராக இருக்கிற அலெக்சாண்டர் என்கிற அந்த தேவ மனிதரை தூத்துக்குடி பட்டணத்திற்கு அனுப்பி விடுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட சேர்ந்து ஒரு பெரிய குழு வருது. பராக்கா டீம் வராங்க. அவங்க எல்லாம் ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரிஸ். ஒரு தீர்க்க தரிசன சத்தமாக இருக்கும். வேதத்தில் இருந்த தீர்க்க தரிசனங்களை நமக்கு சொல்லுவாங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ரேமா வேர்டு, அன்னன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ, இந்த காலத்திற்கு என்ன தேவையோ ஆவியானவர் அவங்க மூலமாக பேச போகிறார். அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த அலெக்சாண்டர் அவங்க ஏற்கனவே அவங்களுடைய மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். அக்கா எடுத்துட்டிங்களா? போடுவாங்க. அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க எங்கேயோ இருப்பாங்க ஸ்டேஜில், நான் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். என் பக்கத்தில் உள்ளவங்களாம் டெலிவரன்ஸ் ஆனாங்க. கீழே விழுந்து அவங்களுக்குள்ளே இருந்து டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நடந்துச்சு அன்னைக்கு நான் போயிருக்கும்போது, பூண்டிக்கு போயிருக்கும்போது. அதனால் நல்ல ஒரு தேவ மனிதர் அவர். அவர் மேலே ஆண்டவர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் எல்லாருமே அங்கே வரணும், ஆசீர்வதிக்கப்படணும். புதிய கிருபைகளை, புதிய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த கருத்தரங்கு பேரே மறுரூப வாழ்வு கருத்தரங்கு. அதனால் அந்த மறுரூபமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார், வேறு மனிதராக மாற்றுவார். அதற்காக இப்பொழுதே ஜோமணி ஆயத்தமாக, ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசணும், நமக்கு பிரியமான மகனாக மகளாக இந்த பூமியில் நான் வாழணும், என்னை மறுரூபமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜோமனுங்க. கர்த்தர் அந்த நாளில் உங்களோடு இடைப்படுவார். அந்த மீட்டிங்காக ஆயத்தப்படுங்க. இந்த வாரம் அடுத்த சனிக்கிழமை 15ஆம் தேதி காலை 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் குடும்பமாக வாங்க. நீங்கள் மட்டும் வந்துடாதீங்க, வீட்டில் எல்லாரையும் சொல்லி கூப்பிட்டு வாங்க. 100 ரூபா ஒரு ஆளுக்கு பதிவு கட்டணும். ஏன்னா அது சில லட்சங்கள் செலவாகுது. பராக்கால 9 மாதம் கேம்ப் நடத்துகிறாங்க வருஷத்துக்கு. அவங்க கேம்ப் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபண்டு கிடையாது மற்ற மினிஸ்ட்ரி மாதிரி. அதனால் வர்றவங்ககிட்டே ஒரு மேக்ஸிமம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி நடத்துவாங்க. ஏன்னா அவங்களால அப்படின்னா தான் அவங்க மினிஸ்ட்ரியை ரன் பண்ண முடியும். அவங்களும் எக்ஸ்ட்ரா போடுறாங்க. 1000 பேர் வந்தாலும் 1 லட்சம் தான் ஆச்சு. 100 பேர் 1000 பேர் 100 ரூபா கொடுத்தா. ஆனால் அதுக்கு மேலே செலவை பெராக்கால உள்ளவங்க தான் போடுறாங்க. அவங்க செலவு பண்ணி தான் நடத்துகிறாங்க தூத்துக்குடிக்கு வந்து. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வாங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் அருளன ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறாங்க. போன தடவை அவங்க பேசினது ஞாபகம் இருக்கா?
எத்தனை பேர் போன தடவை அவங்க வந்திருக்கும் போது வந்திருந்தீங்க? கை உயர்த்தி காட்டுங்களேன். பசங்க 4-5 பேர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்னைக்கு அவங்க ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பாங்க. கைகளை தட்டி அண்ணனை வரவேற்கலாமா? வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, வாழ்வில் நாயகரே, நம் தாழ்வில் நாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், பாடானாலும் பாடி செல்வோம் பரமன்னமுடனே, இயேசு பரந்தான் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, வாழ்வில் நாயகரே, நம் தாழ்வில் நாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏகும் சூத்தர் மீது கண்ணை இருத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, வாழ்வில் நாயகரே, நம் தாழ்வில் நாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் மையமாய் வைத்து நான் சென்ற முறை வந்திருக்கும் போது நம்ம தியானம் செய்தோம். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த ஜெயம் என்ற வார்த்தை அவ்வளவு எளிமையாக ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. அல்லேலூயா. நம்ம நன்மை கிடைக்கும் சொன்னேன். யாக்கோபு புஸ்தகம் 1:17, சங்கீத புஸ்தகம் 13:5, அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 35-38 வரைக்கும் சொன்ன நன்மை கிடைக்கும். புலம்பல் புஸ்தகம் 3:22, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம், அதிசயம், நன்மைகள் இதெல்லாம் நடந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் வாழுவீங்க, உங்கள் குடும்பம் வாழும்.
ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கிடைச்சது அப்படின்னா உங்களை வச்சு ஒரு பெரிய ஜனக்கூட்டமே இயேசுவினிடத்தில் திரும்பிடும். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், நன்மை கிடைச்சா, அற்புதம் நடந்தா, அதிசயம் நடந்தா நீங்கள் வாழுவீங்க. இயேசு எனக்கு நன்மை செய்தார், இயேசு என்னை உயர்த்தினார், இயேசு என்னை படிக்க வைத்தார், இயேசு எனக்கு இதை செய்தார் அதை செய்தார், நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கிடைச்சிட்டு அப்படின்னா உங்களை கொண்டு ஒரு பெரிய கூட்டம் இயேசுவினிடத்தில் திரும்பிடும். அல்லேலூயா. ஆமாம், ஜெயம் என்றால் என்ன? நமக்கும் நம்முடைய எதிரியாகிய சாத்தானுக்கும் நடக்கிற போர்க்களத்தில் எனக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு பேர் தான் ஜெயம். அல்லேலூயா. இப்போ நம்ம சபைக்கு வர்றோம், நம்ம இச்சையில் இருந்து நம்மளுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை கிடைச்சிட்டா? சொல்லுங்கம்மா, கிடைச்சிட்டா? கிடைக்கல. இதே தான் அவனும் போராடிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பேர் தான் ஜெயம். அவன் எப்படி போராடிக்கிட்டு இருக்கானோ அதே போல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு அதில் ஜெயம் கிடைக்கணும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம். எப்படி ஜெயம் கிடைக்கும்னு சொல்லி 7 காரியத்தை சொன்னேன். நம்ம குதிரையாக இருந்தால் நமக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர முடியும். மாடு, அதோடைய நோக்கம் என்ன? சங்கீதம் 22 மையமாக வைத்து சொன்னேன். நம்ம மனசும் மாமிசமும் விரும்பினால எந்த நோக்கமுமே சிலருக்கு வாழ்க்கையில் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? காலையில் எழுந்திரிச்சு இரவு வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மாடு. இந்த மாடு மாதிரி நான் இருந்துட்டு உங்களை சொல்லலைங்க, என்ன சொல்கிறேன், நான் மாடு மாதிரி இருந்துட்டு எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சொன்னால் நான் ஆண்டவரை பொய்யராக்கிடுவேன். ஆமாம். 2வது மிருகம் என்ன சொன்ன? ஒட்டகம். நல்ல மிருகம்தான், ஆனால் வழியிலே என்ன செய்யாது, இந்த ஒட்டகம் போகாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் வழிக்கு வரும். இல்லையா? நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் 8 to 10 வழியில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கொஞ்சம் வழியை விட்டு மாறும். திங்கக்கிழமை இப்படி போகும், செவ்வாய்க்கிழமை இப்படி போகும், புதன்கிழமை எட்டி போகும், வேலைக்கிழமை அடி வாங்கும், வெள்ளிக்கிழமை விழுந்துடும், 2வது சனிக்கிழமை நைட்டு பாவம் பண்ணி போட்டு 2வது ஞாயிற்றுக்கிழமை வழிக்கு வந்துடும். இந்த ஒட்டகம் போய் ஊருக்கு போய் என்ன செய்யாது? சேராது. அடுத்த ஒரு மிருகம் சொன்ன கழுதை. இச்சை நிறைந்த மிருகம். ஆண்டவர் கழுதைக்கு 3 அர்த்தத்தை வேத புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். நம்ம 1 மத்தேயு புத்தகம் 21 சொல்லப்பட்ட கழுதை தாழ்மை, ஆதியாகமம் 49 சொல்லப்பட்ட கழுதைக்கு சோம்பேறி கழுதைன்னு அர்த்தம். ஆனால் இங்கே எரேமியா புத்தகம் 2வது அதிகாரம் 22 சொல்லப்பட்ட கழுதை இச்சை உள்ளது. எப்ராயிமை பற்றி சொல்றார். நீ கழுதை, நீ உன்னை அடக்க முடியாமல் கட்டுப்படுத்த முடியாமல் காட்டுக்குள்ளே போய் அதனுடைய சுவாசத்தை என்ன செய்கிற? ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். உலகத்தான் நம்மளை, நம்ம கூட படிக்கிற எல்லாரும் நம்மளை முன்ன விட்டு பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், உங்கள் கூட நண்பர்களாக பழகுவாங்க, உங்கள் கூட சிரித்து பழகுவாங்க, ஆனால் உங்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பார்ப்பாங்க. பார்ப்போம், ஏசப்பா சர்ச்சைக்குன்னு சொல்கிறாள, இவ எப்படி பார்க்கா, இவ எப்படி பேசுகிறா, இவன் எப்படி பார்க்கான், இவன் எப்படி நடக்கான்னு பார்ப்போன்னு சொல்லி உள்ளேயே நம்ம ஆண்டவரை அவமரியாதை பண்ணுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டுங்க. ட்ரெஸ்ஸில் இல்லை, வாழ்க்கையில். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது ஒரு மிருகம் சொன்னேன், காண்டா மிருகம். என்னாமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் சொன்னேன். இஸ்ரவேல் ஜனத்தையும் எருசலேம் சபையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், காண்டா மிருகம். நீ நல்ல மிருகம்தான், பலமுள்ள மிருகம்தான், ஆனால் இந்த மிருகம் யாரையுமே பக்கத்தில் விடாது. வாய் தரன்னு சொல்லுங்க, இந்த மிருகம் சொல்லுங்க, இந்த மிருகம் உங்கள்கிட்ட மற்றவங்க பழகக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தான் கஷ்டப்பட்டவன், பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைங்களாம் உங்கள்கிட்ட எளிமையான முறையில் பழகணும். அந்த பாப்பாட்ட போய் சொன்னால் நம்மளுக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு ஆறுதலாக இருக்கும், நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அந்த பிள்ளையா அந்த பையனா நல்ல பாம்பு மாதிரி இப்படி வந்துடுவான்னு சொல்லி நம்ம சொல்லிடக்கூடாது. அதான் காண்டாமிருகம், முட்டி முட்டி துரத்தும். 5வது ஒரு மிருகம் நரி, ஏரோது. தந்திரம் உள்ளவன். ஞானம் வேற, தந்திரம் வேற. ஞானத்தையும் தந்திரத்தையும் ஒன்று இணைக்கக்கூடாது. நம்ம ஞானமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். ஒருத்தர் முத்துராஜ் கோட்டையெல்லாம் உருட்டி உருட்டி தெய்வ மகன் சொல்லி என்னென்னமோ செஞ்சார், போய் இப்போ உட்காந்துருக்காரு. நம்ம 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவன் உலகம் முழு உலகத்துலேயும் ரிமார்க் ஆயிடுச்சு.
முழு உலகத்தில் ரிமார்க் ஆகிடுச்சான்சா. ஓட்டு என்றதில் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எந்த தகவலுமே சொல்லலை. ஆமாம், ஞானமாக இருங்க, ஆமாம், தந்திரமாக இருந்துடாதீங்க. அது ஒரு நாளைக்கு வெளியே என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். அல்லேலூயா. 6வது ஒரு மிருகம், ஆமாம், நரி. சொல்லுங்க, நரி சொன்னேன். ஆமாம், 6வது ஒரு மிருகம் நாய். நாய்னா நம்ம மற்றவங்களை பற்றி சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நாய்ங்கிறது நம்மளை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் சுண்ணத்துக்காரர்களை பற்றி சொல்லுகிறார். 2 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 21 பின்மாற்றக்காரர்களை குறித்து சொல்லுகிறார். பின்மாற்றத்தின் ஆவியை உடையவர்கள். ஜனவரி 1ஆம் தேதிக்கு நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த 15 நாள் அந்த பவர் அப்படி இருக்கும், அதுக்கு பிறகு போயிடும். அப்புறம் எங்கே முகாம் போனால் நல்லா அப்படி இருப்பாங்க, மீட்டிங் போனால் நல்லா இருப்பாங்க, அதுக்கு பிறகு எந்த உயிரோட்டம். இது ஃபுல்லாக நாய் கேஸ். அல்லேலூயா. நீங்கள் நாய் நானா வெளியே சொல்லியிருக்காருன்னு நினச்சிடாதீங்க. நாய், நாய்க்கு 2வது ஒரு பெரிய சிறப்பு இருக்குது பாருங்க, கக்குனதை தின்னும். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து வேகமா. கக்குனதை நம்ம திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் கக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏசப்பா அதை செய்ய மாட்டேன், ஏசப்பா இச்சிக்க மாட்டேன், ஏசப்பா பொய் சொல்ல மாட்டேன், ஏசப்பா அதை செய்ய மாட்டேன், இப்படி கக்கிட்டு அந்த கக்குனது காயாது. ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும். அப்படி கக்குனது போய் 2வது போய் சூப்பர் அப்படின்ட்டு 2வது வாய்க்குள்ள போட்டு. எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை முறை சபையில் வச்சு கக்குறோம், எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது கக்குறோம். ஆனால் பார்த்தீங்களா, 2வது நம்ம நாய்க்கு ஆண்டவர் ஜெயத்தை தர முடியுமாங்க? அடுத்து ஒரு மிருகம் சொன்ன பன்றி. சொல்லுங்க, பன்றி. இதனுடைய நோக்கம் என்ன? உளையான சேற்று, நாறுதுன்னு தெரியும், சாக்கடைன்னு தெரியும். நான் அந்த செய்தி கிடைச்சோன்னா பண்ணிக்கிட்ட போயிட்டேன் பார்க்குறதுக்கு. ஆமாங்க, இது உண்மையா பொய்யான்னு சொல்லி நான் போய் ஒரு 5-6 பண்ணி அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்து இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் போய் நின்று பார்க்க, என்னை பார்த்த உடனே ரொம்ப அந்த சாக்கடைக்குள்ளே இப்படி செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சில தம்பி மாட்ட தங்கச்சி மாட்ட பேசியிருக்கேன். தம்பிமா இதை செய்யாத, தங்கச்சி இதை செய்யாதுன்னு சொன்னால் நம்ம சொல்லிட்டோம்ல, மறுநாள் இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்வாங்க. அல்லேலூயா. எங்களுக்கு என்னங்க, அல்லேலூயா, உங்கள் நன்மைக்கு சொல்கிறோம், கேட்டால் நீங்கள் பிரயோஜனம் அடைவீங்க. ஒருத்தன் டாய்லெட் போனான், நான் கிராம பக்கம் போகும்போது, கேட்க நான் பேசுறது, கிராம பக்கம் போகும்போது டாய்லெட் போயிட்டு அந்த குளத்தை பார்த்து சொன்னானா, நான் கழுவ மாட்டேன் அப்படின்னானா. அந்த குளம் அவனை பார்த்து சொல்லித்தான், மூடனே நீ கழுவாட்டி போடா, எனக்கு என்னடா, நீ நார போற, உன் ட்ரெஸ்ஸு நார போகுதுன்னு சொன்னிச்சான். இந்த பலிபிடத்திலிருந்து சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுகந்த வாசனையாக இருக்கும். அல்லேலூயா. இல்லாட்டி யாருக்கும் நட்டம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், எனக்கும் நட்டம் இல்லை, இந்த பலிபடத்துக்கும் நட்டம் இல்லை, இங்கேருந்து பேசுகிற ஊழியருக்கும் நட்டம் இல்லை, சபைக்கும் நட்டம் இல்லை. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் கெடுத்து கொண்டுருவீங்க. இந்த 7 மிருகத்துக்கும் ஜெயம் கிடைக்காது. ஆனால் 8வது ஒரு மிருகத்தை சொல்கிறார், குதிரை. இந்த குதிரையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இது பிறந்ததே யுத்தம் பண்ணுகிறதுக்காக தான். வாய் திறந்து சொல்லுங்க, இது பிறந்ததே, சொல்லுங்க, பிறந்ததே யுத்தம் பண்ணுகிறதுக்காக தான் பிறந்துச்சு. அப்போ ஆண்டவர் நம்மளை ஏன் இங்கே கொண்டு வந்தார்? ஏன் அபிஷேகம் கொடுத்தார்? ஏன் வார்த்தை கொடுத்தார்? ஏன் ஐக்கியம் கொடுத்தார் தெரியுமா? இந்த உலகத்தில் பல பேரை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான், பல பேர்த்த கட்டி வச்சிருக்கான், பல பேர்த்த அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். ஆனால் நீங்கள் தான் குதிரையாக மாறி இயேசு ராஜாவை ஏற்றி கொண்டு யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அவங்கள கொண்டு உள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. ஏகோ வாணிசி, ஏகோ வாணிசி, ஏகோ வாணிசி, ஏகோ வாணிசி, ஏகோ வாணிசி, ஏகோ வாணிசி, ஏகோ வாணிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. இயேசு ஜனங்களை விடுவிக்க ஆயத்தங்க. அதுக்கு நீங்களும் நானும் அவருக்கு தேவை. அல்லேலூயா.
நம்மளை வச்சு தாங்க அவர் ஜனங்களை விடுவிக்க முடியும். பார்த்தீங்களா, லாசரு அவ உயிரோடு எழுப்புறதுக்கு ஆயத்தம். ஆனால் சொல்றார், அந்த கல்லை என்ன செய்யுங்க. அப்போ ஒவ்வொரு தம்பிமார தங்கச்சிமார இயேசு விடுதலை பண்ணணும்னா அதுக்கு நானும் நீங்களும் அவருக்கு முக்கியமான நபர். நம்மளை வச்சு தான் ஆண்டவர் ஏதாவது செய்ய முடியும். வாய் திறந்து சொல்லுங்க, நம்மளை வச்சு தான். சொல்லுங்க, நம்மளை வச்சு தான் நம்ம நண்பர்களை சபைக்குள்ளே கொண்டு வர முடியும். நம்மளை வச்சு தான் நம்ம குடும்பத்தை கொண்டு வர முடியும். நம்மளை வச்சு தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை சபைக்குள்ளே கொண்டு வர முடியும். செவர் இல்லாமல் சித்திரம் என்ன செய்ய முடியாது. அப்போ நம்ம பண்ணி போல குதிரை போல இருந்தால் ஆண்டவரை கொண்டு வர முடியாது. அதான் குதிரையாய் மாற வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய செய்தியை முடித்தேன். அடுத்ததில் ஒரு பகுதி வருது, ஆயத்தம். குதிரையாக இருக்கணும். ரெண்டாவது அந்த குதிரை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படணும். சொல்லுங்க, ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படணும். பாருங்க, எதுக்குமே ஒரு ஆயத்தம் இல்லாமல் ஒன்றை இந்த உலகத்தில் நம்ம செய்யவே முடியாது. காலேஜுக்கு போகிறீங்க, அதுக்கு நீங்கள் எப்பவும் தூங்குற மாதிரி தூங்குனீங்கன்னா காலேஜுக்கு போக முடியாது. கொஞ்சம் முன்னக்கூட்டி எந்திப்பீங்க, அப்படி வேகமாக கிளம்புவீங்க, போவீங்க. ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, சபைக்கு வர்றீங்க, எல்லாத்துக்கும் பாருங்கள் முன் ஒரு ஆயத்தம் இருக்கும். அது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமாவது ஒரு ஆயத்தம் இருக்கும். ஆனால் இந்த ஜெயத்தை பெறுவதற்கும் ஆண்டவர் நமக்கு உடனடியாக அந்த ஜெயத்தை தரமாட்டார். நீங்கள் பல வருஷமாக ஒரு ஆவியோடு உங்கள் கூட போராடிக்கிட்டு இருப்பீங்க. அது வேசித்தன ஆவியாக இருக்கும், இல்லை கோபத்தின் ஆவியாக இருக்கும், இல்லை எண்ணங்களில் தடுமாற பண்ணுகிற ஆவியாக இருக்கும். இது மீட்டிங் வந்து உட்கார்ந்தோன்னா உங்களுக்கு விடுதலை ஆகாது. இல்லையா? அதான் நான் முதல்ல சொல்கிறேன், நன்மை கிடைக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இந்த ஜெயம் நம்மளுக்கு அவ்வளவு ஈஸியாக கிடைக்காது. இல்லையா? நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன், பல முறை தோற்று போனவன், 12 வயதில் அபிஷேகத்தை பெற்றேன். பாருங்க, நான் ஆண்டவரை மீறி நடந்ததுனால அந்த அபிஷேகத்தை இழந்தேன். திரும்ப அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு 9 வருஷம் ஆச்சு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கினதை நீங்கள் பாவம் செஞ்சு ஏதாவது இச்சைக்கு ஆசைக்கு நீங்கள் இழந்துட்டீங்கன்னா ரெண்டாவது அவ்வளவு ஈஸியாக அது உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அது கிடைக்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நடப்பணமாக தான் இருக்கும். பலரை நம்ம ஏமாத்திக்கிட்டு தான் இருப்போம். அல்லேலூயா. நம்ம எனக்கு மறைச்சிலாம் பேச தெரியாது, ஆண்டவரை ஏமாத்துவோம். அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்கள் நிரம்பி இருக்கும் போது பாருங்க, நீங்கள் ஜெபிச்சாலே அந்த ஜெபத்தில் ஒரு சூடு உண்டாகும். பார்த்துருக்கீங்களாங்க? நீங்கள் ஆராதிக்கும் போதே உங்கள் கண்கள் அப்படி குளமாகும், அந்த தேவ சமூகம் வரும். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பிற்பாடு அது இருக்கிற மாதிரி நம்ம நடிக்க ஆரம்பிச்சிருவோம். யாராவது நம்மளை பார்த்தா தப்பாக நினச்சிருவாங்க, யாராவது நம்மளை பார்த்தா குறை. ஆனால் இதைத்தான் தாவீது சொல்கிறான், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. பாவம் செஞ்ச பிற்பாடு அவனுக்கு அந்த சந்தோஷம் இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுனுடைய வல்லமைக்கு நீங்க பயப்படவே வேண்டாம். திரும்ப சொல்றேன், பிசாசுனுடைய வல்லமைக்கு நீங்க பயப்படவே வேண்டாம். இயேசு நாமத்தை சொன்னீங்கன்னா போதும், அந்த வல்லமை நிர்மூலமாகி போயிடும். ஆனா அவனுக்கு ஒரு தந்திரம் இருக்கு, அவனுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. பார்த்தீங்களா? அவனை எதிரியாலாம் நம்மளுக்கு வரமாட்டான். தந்திரக்காரனா வந்து இந்த பிள்ளைய பாவம் செய்ய வைக்கணும், இந்த தம்பியை இப்படி நினைக்க வைக்கணும். நினைக்க வச்சுட்டா இவன் மேலே உள்ள தேவ தரிசனம், தேவ திட்டங்கள் என்ன செய்யாது, நிறைவேறாது. தேவ தரிசனம் நிறைவேறினா தானே ஜனங்கள் இயேசுகிட்ட வருவாங்க. பழத்தை காமிச்சான், ஏவாளம்மா எதில் விழுன்னு சொல்லி கரெக்டாக அவனுக்கு தெரியும். பழம். யூதாஸ் காரியத்துக்கு பணத்தையா காமிச்சான், பணத்தை காமிச்சான். தாவீதுக்கு பக்ஸபால காமிச்சான். நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையில இப்படி எதையாவது ஒன்றை பிசாசு காமிப்பான். திரும்ப சொல்றேன், உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை நம்ம தேசத்தில் செய்ய அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். இவ்வளவு வாலிப பிள்ளைங்க இருக்கும் போது உங்களை மட்டும், தம்பிமார மட்டும், என்னை மட்டும் ஏங்க இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கணும்? அப்போ நமக்கு அவருக்கு மேலே ஒரு எண்ணம் இருக்க போய் தானே கொண்டு வந்து வச்சிருக்கிறார்.
இழந்துடாதீங்க. ஆயத்தம் சொல்லுங்க. ஆயத்தம் என்றால் என்ன? தானியேலுடைய வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு தேசத்தில் இவன் அடிமையா இருக்கிறான் 70 வருஷம். பாபிலோனுடைய மகாணத்தில் எரேமியா, புலம்பல், செப்பனியா, அந்த யோசியா புஸ்தகம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த யோசியா புஸ்தகத்துக்கு அடுத்தபடியாக இந்த இஸ்ரவேல் ஜனம் 70 வருஷம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாததுனால பாபிலோன் நாட்டுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். இந்த அடிமையாய் கொண்டு போன அந்த இடத்துல வளர்ந்து வந்தவன் பேர் தான் தானியேல். இந்த சம்பவத்தை கொஞ்சம் மனதில் வைத்துக்கோங்க. அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த முற்பிதாக்களுடைய பிள்ளைகள் தான் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத், நெகு. இப்போ இந்த அடிமையா இருந்தவங்களை இப்போ அந்த ராஜா இங்க கொண்டு வர்றார். அதுல ஒரு 4-5 பேரை தேர்ந்தெடுக்கிறார். பாருங்க, ஒரு நாட்டுக்கு வந்த உடனே எது ஆயத்தம்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே அடிமையா இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்க, நல்ல வசதி இல்லாம இருக்கிறாங்க. அவங்கள இங்கு கொண்டு வந்த உடனே ராஜா இப்ப நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஏசி ரூம் எல்லாம் தருவதற்கு முடிவெடுத்துட்டார். இவங்கள்ட்ட சொல்லலை. ஆனா இப்ப தானியேல் ஒரு ஆயத்தம் பண்றான். ராஜா எனக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ரூம், நல்ல வாழ்க்கை கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு சின்ன உதாரணம். ஒரு பாப்பா ரொம்ப நாளா பல வருஷமா ஒரு சின்ன மோதிரத்துக்கு காத்திருக்கிறா. மோதிரத்துக்கு பல வருஷமா திடீர்னு நானே யாராவது அந்த பாப்பா கையில மோதிரத்தை கொடுத்தான்னு வைங்களேன், அவ என்ன நினைப்பா? உங்களை யாரையும் சொல்ல முடியாது, நான் செகினா சொல்லிக்கிறேன். இப்போ செகினா புரோட்டா செட்டுக்கு, புரோட்டாவும் ஒரு காடை செட்டு அவ சாப்பிட்ருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவ பல நாளா ஒரு பட்டிக்காட்டில் இருக்கிறா. அந்த காடைன்னு சாப்பிடுவேன். நான் திடீர்னு இப்போ செகினாக்கு 3 நேரமும் 30 நாளும் புரோட்டா காடை கொடுக்கணும் முடிவெடுத்துன்னு வைங்க. இப்போ நீங்கன்னா என்ன சொல்லுவோம்? அதை ஏசப்பா அவர் என் மன விருப்பத்தின்படி தந்தருளி, நான் இவ்வளவு நாள் அதுக்கு தான் ஆசைப்பட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு காரியத்தை என்ன செஞ்சிட்டாரு? பசியா இருக்கவன் கையில சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா? இவன் பசியா இருக்கான். ஆனா பாருங்க, டக்குன்னு வந்த உடனே ஒரு முடிவெடுக்கான். ராஜாவினுடைய எந்த காரியமும் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன கேட்கார்? இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, அது நம்ம அனுபவிக்கக்கூடியது, நமக்கு உரியதுதான். ஆனா ஒன்னால தீர்மானம் பண்ண முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இருக்கு, அனுபவிக்கக்கூடிய எல்லாம் இருக்கு. ஆனா ஒன்னால தீர்மானங்கிற ஆயத்தம் பண்ண முடியுமா? நம்ம வாழ்க்கை புரோஜனம் உள்ளதுங்க. அல்லேலூயா. அதை புரோஜனப்படுத்துறதும் அழித்துக் கொள்வதும் பிசாசு கையில இல்லை, நம்ம கையில தான் இருக்கு. நீங்க தீர்மானம் மட்டும் வாழ்க்கையில பண்ணி பாருங்க, அதை ஜெயிக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய பலத்தை இயேசு உங்களுக்கு தந்துடுவார். அல்லேலூயா. நிறைய பேர் ஏன் தீர்மானம் பண்ண மாட்டேங்கும் தெரியுமா? அதை ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா? நம்ம நைட் எஞ்சி ஜெபிச்சிருவோமா, ஜெபிக்க மாட்டோமா? காலையில் எஞ்சி சர்ச்சைக்கு வந்துடுவோமா, வரோம்? நம்மளை நாமளே குறைவாய் மதிப்பிடுகிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு நீங்க உன்னை தீர்மானம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆமா, நான் அப்பப்போது உபவாசம் பண்ணுவேன். திரும்ப சொல்றேன், நான் ரொம்ப பலவீனமான ஆள். ஆனால் இப்படி சொல்லி பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு இப்படி உபவாசம் என்னால் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் எனக்கு அந்த பலத்தை தருவீங்கிற நம்பிக்கையில் தீர்மானம் பண்ணுறேன். எனக்கு அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை நீங்கள் என்ன செஞ்சிடணும்?
ஆமா, அப்ப நம்ம தீர்மானமே பண்றது இல்லையே. நம்ம தீர்மானமே பண்றது இல்லையேங்க. அல்லேலூயா. கிடைச்ச ஒரு சாப்பாட, அது ராஜ போஜனங்க. நமக்கு கிடைச்சா எப்படிங்க சொல்லுவோம்? இயேசு என் காரியத்தை வாய்க்க பண்ணார், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். ஆனா தானியேல் கிடைச்சதை வேண்டான்னு சொல்றான். பவுல் 1 கொரிந்தியர் புத்தகத்தை சொல்றான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா ஒண்ணுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, அடிமை நானாண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நானாண்டவரே. எல்லாருடைய லைஃப்லையும் ஜெயம் வராதுங்க. யார் தீர்மானம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்க லைஃப்ல ஆண்டவர் ஜெயத்தை தர ஆரம்பிப்பார். தீர்மானம் நீங்க பண்ணிருங்க, அதை நிறைவேற்றக்கூடிய பலத்தை இயேசு உங்களுக்கு தந்துடுவார். அல்லேலூயா. பாத்தீங்களா, இவன் தீர்மானம் தான் பண்ணினான், அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள தந்துட்டார். அப்ப நீங்க எங்கேயாவது ஒரு ஊழியத்துக்கு போகணும்னு தீர்மானம் மட்டும் பண்ணி பாருங்க, அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய பலத்தை சத்துவத்தை இயேசு உங்களுக்கு தந்துடுவார். அல்ல, நான் அனுபவிச்சிருக்கேங்க. நம்ம எதுல தோற்று போயிடறோன்னா, நம்ம அதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா, செஞ்சிரும், அப்படி யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தும் போது, ஆண்டவர் உங்களை ஏவும் போது ஒரு சின்ன தீர்மானம் பண்ணி பாருங்க. சின்ன தீர்மானத்தில் பெரிய பெரிய வெற்றிகளை உங்க கண்கள் காண ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. 2வது தானியேலுக்குள் இருந்த ஆயத்தம் என்னன்னு சொல்லி தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். தானியேல் 2:11. ராஜா கேட்கிற காரியம், ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மிகவும் அருமையானது, மாம்சமாய் இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. 2வது தானியேலுக்குள்ள இருந்த ஆயத்தம் என்னன்னா, பழைய ஏற்பாடுங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வாலிபன், ஒரு பரிசுத்தவான் ஆவியில வாசம் பண்ணியிருக்கிறான். வாய் திறந்து சொல்லுங்க, அந்த வார்த்தை புரியுதா? மாம்சத்தோடு வாசம் பண்ணாத, சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, மாம்சத்தோடு வாசம் பண்ணாத. இந்த தானியேலுக்கு ஏன் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாருன்னா, ஆவியில வாசம் பண்ணியிருக்கிறான். உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆவி இருக்கு, ஆனா அதை மாம்சம் மேற்கொண்டு விடுகிறதே. ஆவிய மாம்சம் மேற்கொண்டதுன்னா கடைசி வரைக்கும் அவன் தேவனுக்கென்று எதையுமே அவனால செய்ய முடியாது. ஆனா ஆவி மாம்சத்தை மேற்கொண்டுன்னு வைங்களேன், அவனை வைத்து ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்திருவார். அதான் அழகா சொல்றார், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் போற. நம்ம வெற்றி எதுல இருக்குன்னு தெரியுமாங்க?
மாம்ச கிரியையில கிடையாது. நீங்க நான் ஜெபிச்சிருவேன், ஜெபிக்க முடியாது. பைபிள் படிச்சிருவேன், படிக்க முடியாது. நான் ஊழியம் பண்ணிடுவேன், பண்ண முடியாது. நீங்க இதுக்கு உள்ள வரணும்னா கண்டிப்பா நீங்க பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டுதான் ஆகணும். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும், திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், நக்கல், நையாண்டிகள் இருந்தால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்க சுயமா 80 வயசு வரைக்கும் நீங்க வாழ்ந்தாலும் இந்த கிறிஸ்தவத்தில் உலகத்தில் ஒரு ஜெயத்தையும் உங்களால் பெற முடியாது, ஜெயத்தை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா, அந்த ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா, நீங்க போற இடங்கள் எல்லாம் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, வாழ்வில் நாயகரே, நம் தாழ்வில் நாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே, ஆளுகை செய்யும், கண்களை மூடி கேளுங்க, அனவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே, ஆவி போரபாடா என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. தம்பிமார், தங்கச்சிமாரெலாம் இருக்கிறீங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், அம்மா இன்னைக்கு இரவே வீட்டுக்கு போங்க. நீங்கள் படிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, குளிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, சாப்பிடாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுங்கள், என்னால் இச்சையை ஜெயிக்க முடியல ஆண்டவரே, தூக்கத்தை ஜெயிக்க முடியல, பாவத்தை ஜெயிக்க முடியல, என்னை எப்படியாவது நிரப்பிருங்கன்னு சொல்லி பாருங்க. இதே தோற்று கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஜெயிக்கிற வாலிபனாய் வாலிபரால் மாற்றி காட்டிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் எப்படிங்க ஜெபிச்சான்? தானியேல் எப்படி ஜெயம் எடுத்தான்? அவன் ஞானமா? அவன் திறமையா? நான் ஆலயத்துக்கு தாங்க வருவேன், ஆலயத்துக்கு தான் வருவேன். நான் உங்க முன்னாடி சொல்றதுக்கு வெட்கப்படவே இல்லை. ஆலயத்தில் வேலை பார்ப்பேன், கொட்டடிப்பேன், பாய் விரிப்பேன். ஆனால் கண்களில் பார்த்தீங்கன்னா இச்சையா எனக்கு வரும். நான் வேலை பார்க்கறதுனால நான் ஒருவேளை போதகரை மறைக்கலாம், எங்கள் அப்பா அம்மாவை மறைக்கலாம், யாரனாலும் மறைக்கலாம், இயேசுவை மறைக்க முடியாதே. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இதை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்தே ஆகணும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனங்களின்படி தன்னை, தேவனுடைய வசனம் என்ன? கத்தரே ஆவியானவர், கத்தர் எங்கு உண்டு அங்கு இதுதான் சத்தியம். உங்களுக்கு ரெண்டாவது ஒரு ஆயத்தம் வரணும். மாம்சத்தோடு நீங்க வாசம் பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும்
உங்க வாழ்க்கையில ஜெயம் வராது. மூன்றாவது, தானியேல் உடைய வாழ்க்கையில ஜெயமா இருந்ததற்கு மூன்றாவது ஒரு காரியத்தை படிப்போம். 1வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருத்தங்க படிங்க. தானியேல் 1:12 முதல் பகுதி. 10 நாள் வரைக்கும் உமது அடியானை சோதித்து பாரும். ஆண்டவருக்காக, அவருடைய வசனத்துக்காக, அவருடைய ஊழியத்துக்காக உங்களால் வைராக்கியம் பாராட்ட முடியுமா? இதெல்லாம் இந்த ஆயத்துக்குள்ள இருக்குங்க. ஆண்டவருக்காக, பரிசுத்தத்துக்காக, கிருபைக்காக, வார்த்தைக்காக, வல்லமைக்காக உங்களுக்குள்ள வைராக்கியம் பாராட்ட முடியுமா? தாவீதை ஆண்டவர் ஏன் தெரியுமாங்க கைவிடல? தாவீதை ஏன் தெரியுமா ஆண்டவர் தூக்கி விட்டார்? 69ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், உம்முடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உங்களுக்குள்ள எனக்குள்ள இப்படி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமாங்க? நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்ல முடியுமாங்க? அந்த பிள்ளை ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் ஆவாங்க, ஆனால் பிட்டு எழுத மாட்டாங்க, சொல்ல முடியுமா? அந்த பிள்ளை நடந்து போனாலும் போவாங்க, ஆனால் பொய் சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியுமா? அந்த பிள்ளை பட்னி கிடந்தாலும் பட்னி கிடப்பாங்க, ஆனால் எதையும் ஏமாற்றி சாப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஆண்டவருக்காண்டி வைராக்கியம் பாராட்ட முடியுமாங்க? அவருக்கு கனம் பண்ணி பாருங்க. அவருக்காண்டி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வைராக்கியம் பாராட்டி பாருங்க, உங்களுக்காண்டி ஆண்டவர் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. என் அனுபவங்க, என் அனுபவம். நம்ம ஆலயத்துக்கு இருக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அது என்னுடைய பழக்கடை. அவங்களுடைய பழக்கடையில் தான் நான் வேலை பார்த்தேன். ட்ரை சைக்கிள் ஓட்டுவேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நல்லா வியாபாரம் நடக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் தெரு ஊழியத்துக்கெல்லாம் போவேன், வரமாட்டேன் அப்படின்னு. இப்படி நான் சொல்லும் போது எங்கள் வீட்டில் 3.5 லட்சம் ரூபா கடன் இருந்தது. அப்போ அந்த ஓனர் அம்மா ஒரு கெட்ட வார்த்தை போட்டு கேட்டுச்சு, ஞாயிற்றுக்கிழமை இப்படி வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லி இப்படி ஆண்டவர் மேலே இப்படி இருக்கல நீ அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்பலை. உங்கள்கிட்ட கெட்ட வார்த்தை போட்டு நான் சொன்னேன், நான் இப்படி கஷ்டப்பட்டாலும் சரி, ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க. ஆனால் நான் நிறைய பிரச்சனையில தான் இருந்தேன். பாருங்க, சின்ன வைராக்கியம் தான் ஆண்டவருக்காண்டி பாராட்டினேன். ஆனால் அந்த ஓனர்கிட்ட தான் நான் வேலை பார்த்தேன். கடைசி என்னுடைய கடையை நான் அவருக்கு தான் கொடுத்தேன். அவர் முன்னாடி ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தலை, தூக்கி தான் கொண்டு வச்சு நிப்பாட்டார். அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் இல்லையே, ஒரு வைராக்கியம் இல்லையே, நம்மளை பற்றி மற்றவங்க இல்லையே. தானியேலுக்குள்ள இருந்ததுங்க. எங்களை சோதிச்சு பாரு, நம்மளை கொண்டு அப்படி யாராவது சொல்ல முடியுமா? 10 நாள் என்னை நோண்டி பாரு, எனக்கு கோபம் வராது, சொல்ல முடியுமா? எப்படி அழகான பிள்ளைகள்னாலும் முன்னாடி நிப்பாட்டி பாரு, எனக்கு இச்சை வராது, சொல்ல முடியுமா? அழகான பையனை நிப்பாட்டி பாரு, இச்சை வர, சொல்ல முடியுமாங்க? அல்லேலூயா. நடைப்பிணம் போல நம்மளை ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொண்டார்? நம்மளை ஏன் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்? பெரிய பெரிய நோக்கம் இருக்குங்க. உங்க கூட நீங்க கர்ப்பம் தரிச்ச அன்னைக்கு கர்ப்பம் தரிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு பூமியில இல்லை. உங்களை விட அவங்க நல்லவங்க, என்னை விட இன்னொருத்தங்க நல்லவங்க. ஆனால் நம்மளை தெரிந்து கொண்டு இவனை வச்சு, இந்த பிள்ளைய வச்சு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து, வசனத்தை கொடுத்து, அம்மா அப்பாவை கொடுத்து, சேரை கொடுத்து, அல்லேலூயா.
நான் இப்படி யோசித்தேன், நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கு நம்மளை எவனாவது சேரில் உட்கார வைப்பான்னு நினைக்கிங்களா? அல்லேலூயா. ஆனால் இதுதான் ஆண்டவருடைய அன்புங்க. அல்லேலூயா. இவ்வளவு இருந்தாலும் இப்பவும் நம்மளை ராஜாக்களாய் ஆசாரியர்களாக உட்கார வச்சிருக்காரு பாருங்களேன். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஆயத்தம், தானியேலுக்குள்ள இருந்த முதல் ஆயத்தம் தீர்மானம் என்கிற ஆயத்தம். ரெண்டாவது ஆயத்தம் மாம்சத்துல வாசம் பண்ணாத ஆவியிலே வாசம் பண்ணுகிற தானியேல். எதையுமே மாம்சத்துல முடிவெடுக்காதீங்க, இதை செய்யணும் இப்படி செய்யாதீங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்க வாழ்ந்து பாருங்க, அந்த வாழ்க்கை வேற மாதிரி இருக்குங்க. நான் தாழ்த்தி சொல்றேன், 3 மணிக்கு நீங்க படுத்தாலும் 5 மணிக்கு ஒரு நபர் வந்து உங்களை இப்படி தட்டி எழுப்புற மாதிரி எழுப்புவார். அது வந்து சொல்ல தெரியாது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த 2 மணி நேரம் தான் தூங்குவீங்க, ஆனால் நல்லா தூங்குன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பல கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இதுதான் ஆவியானுடைய கிரியை. அல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. நம்ம ஆவியானவர் தொற்றிருக்கார் நம்மளை. நம்ம ஆவியானவரோடு இணைஞ்சிலாம் வாழலை. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சின்ன சம்பவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். சென்னை திருச்சபையில், சைதாப்பேட்டை திருச்சபையில் பெர்க்மான்ஸ் ஃபாதரும் சகரியா டேனிஃபோம் அந்த ஐயாவும் ஊழியத்துக்கு போயிருந்தாங்களாம். இப்போ முதல் நாள் மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு வந்து, ஃபாதர் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறார். அந்த சகரியா டேனிஃபோம்ங்கிற ஐயா அப்படி ட்ரெஸ்ஸோடையே முழங்கால நின்றுக்கிறார். ஃபாதர் கொஞ்சம் இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டு, சரி அப்போ ஒரு 10-11 மணிக்கு ஜெபத்தை முடிப்பார் போல அப்படின்ட்டு போயிட்டார். ரெண்டாவது வந்திருக்கிறார். அவர் அப்படி வாயெல்லாம் அசையலையாம், வாய் அசையலை, கையெல்லாம் அசையலாம், நேர் முழங்காலில் இப்படி நின்றுக்கிறார். ஃபாதர் கொஞ்சம் படுக்க போயிட்டு விடிய காலம் 3 மணிக்கு அதே இடத்துக்கு வந்திருக்கார். கதவு திறந்திருக்கு. அவர் அந்த 9:30 மணிக்கு எப்படி பார்த்தாரோ அப்படி நின்றுருக்காரு. வாய் அசையலை, கை அசையலை, எதுவுமே எப்படி நின்றுருக்காரு. இவருக்கு ஒன்றுமே புரியலையாம். இவருக்கு எதுவும் ஆயிட்டா என்ன, இது வேற எதுவும் அப்படின்னு நின்றுருக்காரு. கடைசியில் இப்படி அப்படி ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30 மணிக்கு மீட்டிங் போகிறதுக்கு டைம் ஆன உடனே பாருங்கள், அவர் எந்திரிச்சு பாத்ரூம்லாம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மீட்டிங் போயிருக்கிறார். ஃபாதர் முக்கிய பாட்டு ஆறாலாம் நடத்திருக்கார். அவர் வந்து மைக்கை பிடிச்சி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கிறார். ஃபாதர் வாயால் எங்கிட்ட சொன்ன சாட்சியை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் 1 மணி நேரம் பண்ணி ஒன்றுமே ஆகாதது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்ரா, திருச்சபை முழுவதுமாக ஏங்கி அழ ஆரம்பித்தான். ரெண்டாவது ஃபாதர் அவர்கிட்ட போய் கேட்டார், எப்படியா இப்படி ஜெபிக்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நீங்க ஜெபிச்சு பாருங்க அப்படின்னாராம். அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருங்க. அந்த நாட்டு அரசாங்கம் 5000 ஏக்கரை அவருடைய ஊழியத்துக்கு கொடுத்துருக்கு. அரசாங்கங்க. ஏன் நம்மளால அதை அனுபவிக்க முடியல தெரியுமா? நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரம்புறது, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறது இல்லை. எனக்கும் இல்லை, உங்க முன்னாடி பேசுற எனக்கும் இல்லை. தானியேலுக்குள்ள அது இருந்துச்சு. முழுக்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தானியேல் என்ன செஞ்சிட்டான்? அதனால அவன் முன்னாடி யாராலையுமே நிற்க முடியல. அல்லேலூயா.
எவனும் அவனை என்ன செய்ய முடியல. மூன்றாவது, ஆண்டவருக்காக ஏதோ ஒரு விஷயத்துல வைராக்கியம் பாராட்டி பாருங்க. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. கலாத்தியருக்கு பவுல் சொல்லுகிறார். 4வது தானியேலுக்குள்ள என்ன ஆயத்தம் தெரியுமா இருந்துச்சு? எல்லாரும் அப்படி திருப்புங்க. அதே 1வது அதிகாரம் 17வது வசனத்துடைய பின்பகுதி. 1வது அதிகாரம் 17வது வசனத்துடைய பின். இந்த கவனமாக கவனிங்க. தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இந்த வேத புத்தகத்துல, அதாவது நம்ம மனுஷீக சிந்தைக்கு அப்பாற்பட்டு நிறைய ரகசியங்கள் மறைவானவைகள் உள்ள இருக்கு. கவனமா கவனிங்க. நமக்கு சொல்லி கொடுத்தது, நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, காலையில் எந்தி நீ ஜெபம் பண்ணிரு, நைட்டு ஜெபம் பண்ணிரு, அப்பப்போ பைபிள் படி, இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்தது. நம்ம இதையே சரியா செய்ய மாட்டோம். இல்லையா? நம்ம இதையே சரியா என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். இது கரையின் அனுபவம் கூட கிடையாது. கரையின் சென்னையில் தாம்பரத்தில் உள்ள ஒரு ஐயா பால்தாசன் பாருங்க, அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டேன். வேத புத்தகத்தை எடுத்துட்டு போகும்போது அவங்க மனைவிட்ட சொல்லிட்டு போவாராம், யார் வந்தாலும் எவர் இறந்தாலும் பிழைச்சாலும் நீ என் கதவை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. ஆமாம், சர்ச்சிலேயே துஷ்டி அப்படின்னாலும் கதவை தட்டக்கூடாதான். இந்த வேத புத்தகத்தை அவர் ரூம்குள்ளே கொண்டு போயிட்டாருன்னா, புதுசா ஆண்டவர் ஒன்று பேசாம கற்றுக் கொடுக்காம 6 மணி நேரம் ஆனாலும் சரிதானா, 5 நாள் ஆனாலும் சரிதானா, அவர் ரூமை விட்டு வெளியே வந்ததே கிடையாதாம். அல்லேலூயா. நம்புறீங்களா? வெளிப்பாடு சத்தியம் பேசுறாங்க பார்த்தீங்களா? அதுல 60 வகையான 60% சத்தியம் அந்த ஐயா மூலியமா புக்கில் சொல்லப்பட்டதை தான் எடுத்து பேசுறாங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்துக்குள்ள நடத்த முடியாதா? சகல விதமான சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க. நம்ம ஏதாவது ஆண்டவரை அறிஞ்சிருக்கோமாங்க? இப்போ நீங்கள் நானும் அந்நிய பாஷை பேசுவோம், எவ்வளவு நேரம் பேசிடுவோம். ஆனா அந்த அந்நிய பாஷையில ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டிருக்கோமா? இது அர்த்தம் கேட்டிருக்கோமா? மோசையோடு ஒரு சிநேகிதன் பேசுவது போல கர்த்தர் பேசினாராம். 24வது அதிகாரம் யாத்ராம 24 வாசிக்க வேண்டாம். 18வது வசனத்துல மலைக்கு போற மோசே 31வது அதிகாரம் கடைசியில தான் வர்றார். எனக்கு ஆச்சரியம் பாருங்க, மோசையும் ஆண்டவரும் இப்படி உட்கார்ந்து, மோசே ஆசரிப்பு கூடாரம் எழுது. இவன் ஆசரிப்பு கூடாரம் அப்படி எழுதுவான் பார்த்தீங்களா? டக்குன்னு ஆசரிப்பு கூடாரத்தில் எங்க தூண் இருக்கணும், தூண் எழுது. தூணுக்குள்ள என்ன இருக்கணும், மாதுளம்பழம் இருக்கணும், எழுது. எங்க மேஜை இருக்கணும், மேஜை. எங்க சமூகத்தப்பம் இருக்கணும், சமூகத்தப்பம். துணி ஆசாரியருடைய உடை எப்படி இருக்கணும், கச்சை எப்படி இருக்கணும், பெண்கள் ட்ரெஸ் எப்படி இருக்கணும், தலைமுடி எப்படி இருக்கணும், பலிபீடம் எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும். அவர் ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை பவுல் சொல்லுகிறார், அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று. ஏதோ நான் பாட்டு படிக்கேன், ஜெபிக்கேன், 2 அந்நிய பாஷை பேசுறேன், இது இல்லை. தானியேலை சகலவித சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினான். இந்த கல்தையர் யாருன்னு தெரியுமாங்க?
தானியேல் வாழ்ந்த காலத்தில் இருந்த கல்தேயர் யாருன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, சென்னையில் இப்போ ஒருத்தர் இருக்கான்னு வைங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன், அந்த கல்தேயர் ஜோசியக்காரன் குறிக்காரன் இங்கே இருக்கான்னு வைங்களேன். இப்போ நான் சென்னையில் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன், எவ்வளவு ரூபா வச்சுருக்கேன், என்ன சீப்பு பையில் வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடியவன். நீங்கள் கல்தேயர்னா சும்மா கல்தேயர் நினச்சிடாதீங்க. சென்னையில் உள்ளவனை இங்கே வெத்தலையில் சோவியை போட்டு இந்த ட்ரெஸ்ஸு இந்த இடத்துல சொல்லி சொல்லக்கூடியவன். ஆனால் பாருங்க, கல்தேயரை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை அந்த தானியேலுக்குள்ள இயேசு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. எவனாலும் இந்த உலகத்தில் வரட்டுங்க, ஆனால் எவனும் எனக்கும் உங்களுக்கும் சமமானவன் அல்ல. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட இவ்வளவு பெரிய ஜனம் எது? 4 ராஜ்ய பாரத்தை முழங்கால் போட வச்சுட்டான் அந்த தானியேல். படிக்கும் போதெல்லாம் குற்ற உணர்வா இருக்குங்க. 4 ராஜ்ய பாரத்தை இந்த தானியேலுக்கு முன்னாடி ஆண்டவர் முழங்கால் போட வச்சிட்டார். தானியேலுக்கு மட்டும்தான் ஆண்டவர் செய்வாரா? உங்களை அப்படி பயன்படுத்த முடியாதா? உங்களை அப்படி பயன்படுத்த முடியாதா? என்ன அப்படி ஆண்டவர் பயன்படுத்த முடியாதா? நம்ம வாழ்க்கையில் ஆயத்தம் இல்லை. ஏதோ ஆண்டவர் நல்லவர், கிருபை உள்ளவர், படிக்கணும், படிச்சுட்டு வேலை பார்க்கணும், வேலை பார்த்துட்டு சம்பாத்தியம் பண்ணணும், சம்பாத்தியம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும், செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு சாகணும். இது நம்ம நோக்கம். இதுக்கு ஆண்டவர் நம்மளை இங்கே கொண்டு வரல. அல்லேலூயா. இது உலகத்தானுக்குள்ளது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான். எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை அமைதியா. ஆண்டவரே, இந்த தானியேலை போல நாங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் உள்ளவங்களா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு தீர்மானம் இல்லை ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் தீர்மானம் இல்லை ஆண்டவரே, தீர்மானங்கள் இல்லை ஆண்டவரே. அமைதியா உங்க மனதில் ஆண்டவர் என்ன பேசுவாரோ, என்ன உணர்த்துறாரோ தைரியமா தீர்மானம் பண்ணுங்க. ஜெயிக்கக்கூடிய பலத்தை இயேசு உங்களுக்கு தருவார். ஜெயிக்கக்கூடிய சத்துவத்தை இயேசு உங்களுக்கு தருவார். நீங்க இப்போ பலவீனமான நபரா இருக்கலாங்க, ஆனா ஆண்டவருக்காண்டி ஒரே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சு பாருங்க, உங்களை ஆண்டவர் பலமுள்ள மனிதனாக மாற்ற ஆரம்பிச்சிருவார். 2வது, எப்படியாவது நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே சாத்தியமாகாதுங்க. ஒருவேளை 2 நாள் நீங்க உற்சாகமா இருப்பீங்க, ஒரு நாள் உற்சாகமா இருப்பீங்க, மீட்டிங் போகும்போது உற்சாகமா இருப்பீங்க, ஆனா 2வது நீங்க விழுந்துருவீங்க. ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்க எழுந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாரும் வாய் திறப்பலாமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் மானவரே, வழி நடத்தும் வல்லதே வாழ்வில் நாயகரே, வழி நடத்தும் வல்லதேவன் வாழ்வில் நாயகரே, வாழ்வில்
வாழ்வில் நாயகரே, நம் தாழ்வில் நாயகரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. மூன்றாவது, ஆண்டவருக்கென்று வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கேன். உலகத்தில் உள்ளவன் தான் படிப்பை குறித்து வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறான், தான் ஜாதியை குறித்து வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறான், தான் தொழிலை குறித்து வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறான். ஆனால் ரத்தம் சிந்தி விலை கொடுத்து உயிரை கொடுத்து என்னையும் உங்களையும் வாங்கிய ஆண்டவருக்காக இன்னைக்கு வைராக்கியம் உள்ளவங்களா இருங்க. நாலாவது, இதனுடைய ஆழம். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாருங்க, நமக்கு அது புரிகிறது இல்லை. எத்தனை பேருக்கு படுக்கும் போது சொப்பனம் வருதுங்க, தரிசனம் வருதுங்க, ஞாபகம் வர்றதில்லை. எத்தனை பேருக்கு வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் உண்டாகுதுங்க, தெரியாது. ஆனால் தானியேல் எதனால ஜெயம் பெற்றான் தெரியுமா? இந்த கல்தேயர் வாழ்ந்த பூமியில், கல்தேயர்னா யாருன்னு சொன்னேன் பாருங்க, கல்தேயருடைய ஞானத்தை ஆண்டவர் பொய்யாக்கி இந்த தானியேலை அவங்களுக்கு மேலே ஆகி கொண்டு நிப்பாட்ட ஆரம்பித்தார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஜெயம் வேணும் ஆண்டவரே, நாங்கள் இப்படி தோற்று நாங்கள் போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்களை கொண்டு எங்களை வைத்து அநேகர் உம் மண்டைக்கு திரும்பணும் ஆண்டவரே. ஒரு ராஜா எந்திரிச்சு சொல்றான், தானியேலின் தேவனே தேவன் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்களுக்கும் ஜெயத்தை தந்து நடத்தும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. இது நல்ல நேரம். ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு தீர்மானத்தை எடுக்க சொல்லி கொண்டிருக்கிறார், ஒரு முடிவு எடுக்க சொல்லி கொண்டிருக்கிறார். இது ஒரு நல்ல நேரமாக ஆவியானவர் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான நேரமாக தேவ சமூகத்தில் வைத்து அவருடைய ஆலயத்தில் அவர் ஊழியர் மூலமாக உங்களோடு பேசினார், நல்ல தீர்மானங்களை எடுக்க சொல்லி. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுவேன், உபவாசிப்பேன், வேதத்தை தியானிப்பேன், உடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பேன், உடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுவேன், உடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவேன், பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று விரும்புகிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்க போகிறேன் என்று சொல்லுங்க. நான் பலன் அடைகிற வரைக்கும் காத்திருக்க போகிறேன் அப்பா. ஆண்டவரே, நான் ஜெயிக்கிற வரைக்கும் காத்திருக்க போகிறேன். என்னை மேற்கொண்ட எல்லா உலக காரியத்திலும் இருந்து, பாவத்திலும் இருந்து, சிற்றின்பங்களிலும் இருந்து நான் ஜெயிக்கிற வரைக்கும் உடைய சமூகத்தில் காத்திருக்க போகிறேன். நான் எழும்புகிற வரைக்கும் காத்திருக்க போகிறேன். நீர் வந்து என்னை நிரப்புகிற புதிய அபிஷேகத்தால், புதிய வல்லமையினால் நிரப்புகிற வரைக்கும், நீர் என்னோடு வந்து பேசும் வரைக்கும், உடைய சத்தத்தை கேட்கும் வரைக்கும் நான் காத்திருக்க போகிறேன். ஜெபத்தில் என்று சொல்லுங்க, உபவாசத்தில் காத்திருப்பேன் என்று சொல்லுங்க. இதுதான் நல்ல நேரம் நமக்கு. இந்த பூமியில ஒரு நாள் இந்த பூமியின் ஓட்டத்தை முடித்து, ஒருவேளை நம்ம இஷ்டத்திற்கு வாழ்ந்து, நம் மனமும் மாம்சமும் விரும்பதை செய்து முடித்து நரகத்திற்கு போனால் மீண்டும் ஒரு சான்ஸ் கிடைக்காது. அங்கே வந்து அழுகலாம், அங்கே வந்து கத்தலாம், ஆண்டவரே எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, அந்த பூமியில் நீங்கள் சாப்பாடே தர வேண்டாம், லாசர் போல என்ன வைங்க, நமக்காக வாழ்வை நீங்கள் அங்கே போய் வைராக்கியமாக சொன்னாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. இது உங்களுடைய காலம், இது நீங்கள் எழும்ப வேண்டிய காலம், நீங்கள் காத்திருக்க வேண்டிய காலம், நீங்கள் பலனடைய வேண்டிய காலம், ஆவியானவர் உங்களுக்குள் செயல்பட வேண்டிய காலம் இது. நீங்கள் அமர்ந்திருந்தால் கர்த்தர் உங்களை வல்லமையால் நிரப்புவார், வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுப்பார், சத்ருவின் மேல் அதிகாரத்தை கொடுப்பார், வியாதியின் மேல் அதிகாரத்தை கொடுப்பார், நுகத்தடிகளை உடைக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள் தருவார். நீங்கள் விடுதலையாக்குகிறவர்களாக, அநேகருக்கு ஒளியாக, உப்பாக, இந்த பூமியில் பிரகாசிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க.
ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சமூகத்தில் காத்திருந்து பலனடைய பரிசுத்த ஆவியினால் நிரம்ப ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நம்ம மத்தியில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்த அருளனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து யாரையாவது கூட்டுவாங்க. பக்கத்தில் நம்ம சர்ச்சில் உள்ள யூத் பிள்ளைங்களாம் அடுத்த வாரம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 100 பேருக்கு மேலே யூத்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கூட்டு வரணும். 35-40 பேர் வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் 100 பேருக்கு மேலே யூத் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் வரணும். அதற்காக நீங்கள் தான் பிரயாசப்படணும். ஆண்டவர் அவங்களோடும் பேசுவார், இடைப்படுவார், வரக்கூடிய நாட்களில் கொண்டு வருவார். கடைசியாக என் ஆத்துமாவே சொல்லி முடிச்சிடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.